என்னையா ஏன் உன் தம்பிகள் வந்துட்டாங்களா? ஆமா, ஸ்டேக்கு முடிஞ்சு இது வந்து ரெண்டாவது கடல். என்னடா இறாலு, நண்டு, மீன். இது இது ஏய் எங்கடா அன்னைக்கெல்லாம் பழ ஜூஸ் வாங்கிட்டு இருந்திய? மறந்துட்டு ஏன்னா 1000 ரூபா இல்ல 1000 ரூபா சம்பாதிக்கும் போது கூட பழ ஜூஸ் வாங்கிட்டு இருந்தீங்களா? 2000 3000 சம்பாதிக்கும் போது இப்படி எதுவுமே வாங்கிட்டு வராம சும்மா எம்டியா இருக்கீங்க. நீங்களே ஊருக்கு வந்து சொல்லணும்லப்பா. ஊருக்கு வந்தே தெரியாது, நாங்க சும்மா வந்திருக்கோம். இப்ப என்னது சமைக்க போறேன்? உங்களுக்கு லக்கு, நீங்க கொண்டு வந்தது கிடையாது. சுமித்ரா சமைச்சு தர்றதா உங்களுக்கு லக்கு. சும்மா சொல்லுவான். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடல் வந்து ஊருக்கு வர முடியல நம்மளால, அங்கே எங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. இப்போ ரெண்டாவது கடல மூணாவது கடல இப்பதான் நம்ம ஊருக்கு வந்துருக்கோமா. போட்டு தாண்டி சொல்லு, போட்டு தாந்து 3 பேர் இறந்ததுனால ஸ்ட்ரைக் போட்டு ரெண்டாவது கடை இது. இன்னைக்கு ஒரு சிறப்பு, முதல் கடை பாடி இந்த கடையும் பாடு வந்திருக்கு. இன்னைக்கு போட்டு புடி விட்டுட்டான். இன்னைக்கு 3 போட்டு புடி விட்டுருக்கு ராமேஸ்வரம். இதை போட்டு தாந்துட்டான், ஒரு போட்டு தாந்துருக்கு சின்ன போட்டு. இன்னைக்கு நாளைக்கு கல்லு போகாது, போட்டு தாந்துரும். அது என்னதுன்னா இப்படி ஏதாவது ஆனோட மறுகடல் போகாது, அடுத்து ஒரு கடல் போகும், அடுத்து ஏதாவது சம்பவம் நடக்க அடுத்து போகாது. இந்த ஊர்ல உண்மையா பொழப்பு நடத்துறது ஒரு சரியான பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து 2 கவர் வந்துருக்கு நம்மளுக்கு. 2 அதை விட நண்டு இருக்கு, நண்டு உடச்சுதான் அங்க போவோம். நண்டு உடச்சுதான் நானும் கொண்டு வந்திருக்கேன். ஆனா நான் எடுத்ததுலாம் சின்ன நண்டு. ரால் எனக்கு ரால் நிறைய பிடிச்சிட்டீங்களோ? 250 கிலோ. 2 பேர் ஒரே போட்டு தானே? இல்ல, எலிக்கு 230 கிலோ. ஒரே போட்டு சொன்னாங்க அம்மா, ஒரே சேனி போட்டு ஒன்னா போகும் ஒன்னா வரும். ஒரு சரியா இருக்குல்ல, பல வகையான மீன்களும். என்னட்ட பார்த்துங்களேன், எலி என்ன குஞ்சு மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கான். மாதவன் போய் தான் நிறைய தெரியுது. பாத்தீங்கன்னா நண்டு ஆஞ்சி ஒண்ணுட்டேனா, நிறைய நண்டு, நிறைய மீன், இறாலு, சரையா, மீன், சரையா, பாறை, நகரை, கத்தாழை, கருவாட்டு மீன்ரா, அந்த இது மோட்டு இறாலு. ஆமா, கூனிய பத்தில அது டேஸ்டா இருக்கும். இது உயிரோட உயிரோடலாம் இருந்திருக்கு. மோட்டர் இறால் இது நல்லா எந்த இறால். நண்டை உரிச்சு கொண்டு வந்து டாப்ல நகர மீன் ஆனால் அதிகமாக இருக்கு. நகரம் சூப்பராக இருக்கும், குழம்பு என்ன வச்சாலும் செம்மையா இருக்கும். வாடகை மீன் சரி, வா சமைக்க வேணாம். அந்த நிலா வந்து நீ மீனை அஞ்சு நீ குழம்பு போய் ஒடியா. மீன் பிடித்து மறுபடியும் மீனை தண்ணிக்குள்ள விட்டியா? இவருக்கு என்ன பிரச்சனை? அது தண்ணியில் கலந்து போகுது. நண்டு உரிச்சு கொண்டு வரலாம். நான் எங்க சேஃப்டி உரிச்சு சைலன்ஸ்ல சொல்லலாம்னு வச்சிருப்பாங்க. இல்ல உத்திருவாஞ்சில உரிக்கலைன்னா குத்தும்ல காலில் காலுக்கே வண்டே உரிச்சு. எல்லா செடியும் பிடிங்கி ஏத்தான். என்னென்ன செடியை பிடுங்கலாம் பிளான் பண்ணி சொல்லி. எங்க இருக்கு? இல்ல சின்னதா முழுசாவா பிடுங்க முடியும்? அது அப்படிதான் வச்சது. அது இந்த குட்டி, இந்த வாழை குட்டி செவ்வாழை, ஒரு ஆள் வலையை போட்டு வச்சிருக்கேங்க. செவ்வாழை இப்பதான் வச்சுக்கிறேன். இவ்வளத்தையும் கடையில காசு கொடுத்து வாங்கணும்னா எவ்வளவு வேணுமா? ஆமா, நாலு 2 முடியல இருக்குமா இதுல? நாளைக்கு அடுத்த கடை போட்டுக்காரன் கறிக்கு மீன் கொடுக்க மாட்டான்.
ஆரம்பத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் அவரே ஓனரே என்ன எடுத்து போறீங்கன்னா எடுத்து போடுங்க. இறங்கி போய் சொல்லிட்டு அவரே எடுத்துட்டாப்ல முக்காசி. மண்டையா நீ நண்டை இன்னும் நல்லாவே உடைக்கல. நான் உடைச்சது அது நண்டை. நான் ஃபுல்லா எனக்கு காலில் குத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த இதை மட்டும் தான் எடுப்பேன் நான், ஓட்டை மட்டும். நான் அந்த பூவனை எடுத்துருந்தேன் பைக்கில் வைக்கும் போதா வீட்டுக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு ஸ்டோர்ல அதுல கூட ஒரு சுயநலம் தான் இருந்திருக்கு. இப்போ எதை என்ன செய்யப்படும்? எல்லாம் பைத்தியமாயிரும் போல. நண்டு, இறாலு, நண்டு இது குழம்புக்கா? ஆமா இது அது நாளைக்கு எல்லாத்தையும் ஒரே நாளை திம்பாக உட்காந்து நண்டை வந்து பேய் வச்சிருவோம், பயங்கரமா இருக்கும். இறாலா பொரிச்சு குழம்பு வச்சு பொரிச்சிருவோம். அந்த குழம்பு கிளம்பு வச்சு பொரிச்சு கரிச்சு இன்னைக்கு சூப்பரா சாப்பிட்ருவோம். ஏன்னா இங்கே வந்து ராமேஸ்வரத்தில் ஸ்ட்ரைக்கு முடிஞ்சு அந்த அந்த ஃபர்ஸ்ட் கடல் போகும்போது ஊரே ஒரு வைப்பில் இருக்கும் நெசமாவே. சனிக்கிழமை போகிற கடலை வந்து வெள்ளிக்கிழமை போயிடுவாங்க. போயிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது வர்றதுக்குள்ள காலையில் வீட்டில் இருக்கிற எல்லா பொம்பளைகளும் வேகமா உள்ள வெள்ளனே வந்துடும். கடைக்கு ஆள் வந்துருக்கான். ஆள் வேண்டா என்ன எடுத்து கொடுக்க வெள்ளனைய தேங்காய் அரைப்பாங்களோ மசாலை வாங்கி வைப்பாங்களோ வேகமா ஆமா. அந்த 60 நாள் உண்மையாவே இங்கேயுமே அது என்னது மார்க்கெட்ல கரவளை சூடை இப்படிதான் வாங்கி சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ வள்ளத்துக்கு போறவங்க இருந்தா அவங்க பேர் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் மீன் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டேஜ் முடிஞ்ச அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் மணக்கும். கனவா என்ன, இறால் என்ன, மீன் என்ன, நண்டென்னு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வாசனையா கிளம்பும். இதுல என்ன கொடுமைனா எங்க வீட்டுல எங்க அப்பா நிறைய கொண்டு வந்துருவாங்க. அந்த ஸ்டேஜ் முடிஞ்சு எங்க அம்மா பார்த்தா குழம்பு வச்சிருவாங்க, இறாலை கிரேவி வச்சிருவாங்க, பொரிச்சிருவாங்க, மீன் பண்ணுவாங்க, நிறைய வச்சிருவாங்க. வாங்கி கொடு நிறைய வச்சிருவாங்க. இவ்வளத்தையும் வேலையை பார்த்துட்டு தட்டோட முழுசா பார்த்ததோடய மயக்கம் வந்துடும். அப்படி உளுந்து படுத்துருவோம். இவளுக்கு எங்கடா திங்க முடியாதுடா நம்மனாலலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா ஒரு 2 வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நார்மலா கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துக்குவாளா, அப்பதான் எல்லாமே திங்க தோணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் முடிஞ்சு ராமேஸ்வரத்துல தமிழ்மலை கொண்டு வந்த மீன், நண்டு, இறால் எல்லாத்தையுமே நீங்க பாத்துருக்கீங்க. இதெல்லாம் நம்ம சமையல் பண்ண போறோம். இப்பவே வீடியோ வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். சமையல் வீடியோ சேர்த்து போட்டுருந்தீங்களா ரொம்ப பெருசாகும். ஏன்னா அம்மா வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீடியோல வர்றது வந்து உண்மையா கட் பண்றதுக்கே மனசு வராது. எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுல எதடா கட் பண்ணி தூக்குறதுன்ற மாதிரியே தோணும். அதனால நம்ம வந்து 2ஆ நம்ம பிரிச்சு போட்டுருவோம். இப்போ வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கோமா, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு சமையல் வீடியோ பார்க்கணும்னா நம்ம அடுத்த வீடியோல வந்து சந்திக்கலாம். டாடா பாய்.